வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னா, இன்னைக்கு வந்து புதினா தொகையல், பூஷ்ணிக்காய் கூட்டு, பாவக்காய் கறி, ரசம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அமாவாசை. ஸோ யூஸ்வலாக நாங்கள் அமாவாசை அன்னைக்கு வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ஆனியன் கார்லிக் சேர்க்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதுதான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து துரந்தர் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் எல்லாரும் புக் பண்ணிங்களா? என்ன பண்ணீங்க? துரந்தர் படம் பார்க்க போகிறீங்களா? அதை தவிர நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைமில் நிறைய படம் வந்திருக்குங்க. கொரியா மேட் இன் கொரியான்னு ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் வந்து கப்பிள் ஃப்ரெண்ட்லி வந்து கொஞ்சம் சயாரா ஹிந்தி படம் மூவி மாதிரி இருந்தது. மேட் இன் கொரியா வந்து அவங்க அந்த ஹீரோயின் வந்து கொரியாவில் போய் எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம்லாம் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் இருக்குது. டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதினா தொகைகளுக்கு உண்டான எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். இதை தவிர நிறையா இதெல்லாம் வேறு வெப்சீரிஸ் எல்லாம் வேறு வந்திருக்குங்க. தடயம் நேற்று ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன். அந்த வெப்சீரிஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இவர் சமுத்திரகனி தான் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. அது இன்கேஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நேற்று ஏதோ ரிசார்ட்டுன்னு ஒன்று பார்த்தேன். அந்த நேத்ரன் அவரோட பொண்ணு நடித்த வெப்சீரிஸு பரவாயில்ல. ஓரளவுக்கு 2 எபிசோட் முடிச்சிருக்கேன். பட் ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. தடயம் ரொம்ப நல்லாயிருக்கு. விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. ஸோ நிறைய படம் வந்திருக்கு இதில் வந்துட்டு. ஸோ ஆக்சுவலாக தமிழ் படம்னு ஒன்றும் தாய் கிழவிக்கு அப்புறம் ஒன்றும் வரலான்னு நினைக்கிறேன். இப்போ கருணாஸ் அந்த முட்டைக்கழக்கி பாட்டு தானே பயங்கர ஃபேமஸ்ஸு. அது ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த படம் வந்தாலும் போகணும் தியேட்டரில் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த வாரம் தான் அதுவும் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுன்னா அதுக்கும் போகணும். ஸோ பார்ப்போம் எல்லாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த ஊரில் வந்து இன்னையோட வின்டர் முடியுதுங்க. நாளையிலேருந்து நல்ல வெயில் வரப்போகுது. ஸோ எப்படா வெயில் வரும்ன்ருக்கு. இன்றைக்கும் ஜிம் போயிட்டு வந்தேன். பட் ஆனால் நாளையிலேருந்து வெயில் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ வெளியில் வாக் பண்ணலாம். அதுவே பெரிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அமெரிக்காவில் ஆர் ஃபாரினில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு வந்து எப்படா இந்தியா போனால் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி இங்கே இருக்கிற லைஃப்பை பார்த்து அங்கேயும், அங்கே இருக்கிற லைஃப்பை பார்த்து இங்கேயும், இப்படி தான் எல்லாத்தோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. எனக்குமே எப்போனாலுமே இந்தியா போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கனவு. அது வந்து ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்புறம் ஏன் அங்கே இருக்க அப்படின்னு கேட்பீங்க. வந்துட்டோம். வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் குழந்தைங்க எல்லாம் படித்து இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் என்னங்க இங்கே எல்லா வேலையும் நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு. சமைக்கிறதுலேருந்து இதுலேருந்து எல்லா வேலையும் ஈவன் ஒரு நாள் கூட நம்ம வந்து மாற்றிக்க முடியாது. நம்ம தான் அத்தனை வேலைகளையுமே செய்யணும். ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட நம்மளே தான் நம்ம கார் எடுத்து ட்ரைவ் பண்ணி போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது. பட் ஆனால் இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கே நல்லாவும் என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதுவும் குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் சொல்கிறேன். மிச்சப்படி நீங்கள் எல்லோரும் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க, உங்களோட ஊர்லலாம் எப்படி இருக்கும், எல்லாம் வசதியாக இருக்குமா, இல்லை நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். குக்கிங்லேருந்து ரெஸ்டாரண்ட்லாம் போனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பிரேக் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள். அதுக்குன்னு டெய்லி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியுமாங்க? அதனால் வாரத்தில் ஒரு நாள். முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 வேலையை நல்லா சமைச்சு சாப்பிட்றது இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைஃபு. நம்ம ஊரில் அதே மாதிரி இன்னொரு வசதி என்னென்னா, கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப கோயில் பிடிக்குங்க. டெய்லி நான் சின்ன வயசில் இருக்கும்போது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ கோயிலுக்கெல்லாம் இங்கே போகணுன்னா நம்ம எடுத்தேறி அதுக்குன்னு ஒரு நாள் பிளான் பண்ணி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பெரிய கஷ்டம் இங்கே வந்துட்டு. மித்தபடி இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனுஷங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாவக்காய் பொரியல், பூசணிக்காய் கூட்டு, புதினா தொகையல், எலுமிச்சம்பழ ரசம், சாதம், தயிர், ஊறுகாய், நெய். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சேர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.